ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவக்காய் பகோடா செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த கோவக்காய் பகோடாவை நீங்கள் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப விருப்பமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கோவக்காயை பொரியல் மாதிரி செஞ்சு தரப்ப குழந்தைங்க அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அம்மா இன்னும் கொஞ்சம் எனக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல கோவக்காவை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. இந்த கோவக்காவை கழுவி நல்ல நீல வாக்கில் மெல்லிதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா கோவக்காயில் லைட்டாக தண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் தண்ணி நிறைய விட தேவையில்லை. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெயை மிதமான தீயில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். இப்போ இந்த கோவக்காவை அப்படியே நம்ம பகோடாவுக்கு போடுற மாதிரி உதுத்து போட்டுக்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க, சட்டுன்னு வெந்துடும். பக்கத்துலேயே இருந்து ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மறுபுறத்தை திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பகோடாவை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவைப்படுற பொருள் ரொம்ப குறைச்சலான பொருள் தான். நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, இவ்வளோ தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. 2 புறமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான கோவக்காய் பகோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றப்பவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கோவக்காயில் செஞ்சதுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது என்னுடைய டிஷ்ஷஸ்லாம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.